ஹாய்ங்க. டிஎன்பிசிக்கு வந்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? அப்போ அதுக்கு வந்துட்டு என்னென்ன புக்கு வேணும்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு தமிழ் புக்குங்க. தமிழ் புக்குன்னு சொல்லி பார்க்குறப்ப 6th to 12th வரலும் இருக்கக்கூடிய உங்களுக்கு தமிழ் புக்ஸ் வந்து வேணும். இது இல்லாமல் வந்துட்டு 11th 12th இருக்கக்கூடிய சிறப்பு தமிழ் புக்கும் நீங்கள் படிக்கணும். சிறப்பு தமிழ் வந்துட்டு கண்டிப்பாக படிக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக படிக்கணுங்க. ஏன்னா இப்போ 2024 லாஸ்ட்டாக நடந்த எக்ஸாம் கொஷினில் வந்துட்டு உங்களுக்கு சிறப்பு தமிழில் இருந்துட்டு ஒரு 4-5 கொஷின் வந்துட்டு வந்துருந்துச்சு. அதனால இனி வரக்கூடிய எக்ஸாமில் வந்துட்டு நம்ம சிறப்பு தமிழ்லேருந்து கொஷின் வரதை வந்துட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். இது இல்லாமல் வந்துட்டு 6th to 12th இருக்கக்கூடிய ஓல்டு புக்ஸுமே நம்ம வந்து படிக்கணும். இந்த 3 இதையுமே நம்ம படித்தா மட்டும்தான் நம்மளால் வந்துட்டு சிலபஸை வந்துட்டு கவர் பண்ண முடியும். இதில் ஒரு சில இது மட்டும் வந்துட்டு நீங்கள் வெளியிலேருந்து படிக்கிற மாட்டோம் இருக்கும். மித்தபடி இந்த இதை படித்தாவே, அதாவது 6th to 12th வரல இருக்கக்கூடிய நியூ புக் அண்ட் ஓல்டு புக் இந்த ரெண்டையுமே படிச்சுட்டு ப்ளஸ் சிறப்பு தமிழ் இதையும் படித்தாலே உங்களுக்கு வந்துட்டு சிலபஸ் வந்துட்டு மோஸ்ட்லி ஒரு 95% வந்துட்டு உங்களுக்கு கவர் ஆயிரும். அடுத்து வந்து ஜிகேங்க. ஜிகேன்னு பார்க்குறப்ப வந்துட்டு 6th to 12th வரலும் இருக்கக்கூடிய புக்கு தான் நம்ம படிக்க போகிறோம். இதில் வந்துட்டு எல்லாமே படிக்கணுமா அப்படின்னா எல்லாமே படிக்க வேண்டியதெல்லாம் இல்லைங்க. நம்ம சிலபஸ் வந்துட்டு எங்கே கவர் ஆகுதோ அது மட்டும் நம்ம படித்தா போதும். இப்போ 6th to 12th வந்துட்டு என்னென்ன புக்ஸ் வேணும்னா சயின்ஸும் சோசியல் சயின்ஸு புக்கும் உங்களுக்கு வேணுங்க. இது இல்லாமல் 11th 12th அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப வந்துட்டு பாலிட்டி புக்கு, எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜாக்ரஃபி இந்த புக்கெலாம் வேணும். நீங்கள் வந்துட்டு இல்லைங்க என்னால் இந்த புக்கெலாம் வந்துட்டு இதுக்கப்புறம் என்னால் தேடி படிக்க முடியாது, நான் வாங்க முடியாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் இருந்து அவங்களுடைய மெட்டீரியல் வந்து வாங்கிக்கோங்க. இப்போ நான் வந்து என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியோட எஸ்சிஆர்டி புக்கு தாங்க யூஸ் பண்ணுறேன். இந்த எஸ்சிஆர்டி புக்கில் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு வந்து சிலபஸில் வந்துட்டு எந்த டாபிக் இருக்கோ அது வந்து புக்கில் எங்கே கவர் ஆகுதோ அந்த கண்டென்ட்டெல்லாம் எடுத்து அவங்க கலெக்ட் பண்ணி அந்த டாபிக் கீழே வந்துட்டு வச்சுருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து 6th 10th 12th இந்த 3 ஸ்டாண்டர்ட்லையுமே உங்களுக்கு கவர் ஆகுது. அப்போ வந்துட்டு அந்த 3யுமே வந்துட்டு கலெக்ட் பண்ணி அந்த ஒரு டாபிக் கீழே வச்சுருப்பாங்க. இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் இருக்கும். அதனால் வந்துட்டு நான் சுரேஷோட எஸ்சிஆர்டி புக்கு அந்த ஒரு செட்டு வந்து வாங்கியிருக்கேங்க. தமிழ்னு பார்க்குறப்ப வந்துட்டு நான் எல்லாமே ஸ்கூல் புக்கு தாங்க வந்துட்டு வச்சுருக்கேன். அந்த ஸ்கூல் புக்ஸ் வந்துட்டு எங்கே நான் வாங்கினேன் அப்படின்னா நான் மதுரையில் இருக்கிறதுனால மதுரையில் வந்துட்டு பெரியார் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வந்துட்டு டங்கரிக்கல் தேட்டருக்கு முன்னாடியே வந்துட்டு பழைய புக் ஸ்டோர் வந்துட்டு நிறையா இருக்குங்க. அங்கே போய் கேட்டாலே உங்களுக்கு தமிழ் வந்துட்டு பழைய புக் வந்துட்டு நிறையா கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து மேக்ஸுங்க. மேக்ஸை பொறுத்த வரையிலும் நான் வந்துட்டு யூடியூப் வீடியோஸ் தாங்க பார்த்து எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணேன். நான் வந்து எந்த இது ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா சுரேஷில் வந்துட்டு பர்டிகுலராக சுதர்சன் சார் வந்துட்டு வீடியோஸ் போட்டு பாருங்கள். ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்துட்டு ஒரு 5லேருந்து 8 வீடியோ வரலுமே சார் வந்துட்டு போட்டிருப்பாங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்துட்டு சால்வ் பண்ணி பார்த்தாலே நீங்கள் வந்துட்டு 25க்கு மினிமம் வந்துட்டு 23 வந்துட்டு நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஏன்னா அது வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பிகினராக இருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நிறைய ஷார்ட்கட் வந்து சொல்லி கொடுப்பாங்க, பாக்ஸ் மெத்தட் வந்துட்டு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதனால் வந்துட்டு அந்த இதை பார்த்துட்டு நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது வந்துட்டு டவுட் இருந்துன்னா நீங்கள் வந்துட்டு கமெண்டில் கேளுங்க, நான் வந்துட்டு ஆன்சர் பண்ணுறேன்.